ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஷின்சான் ஒன் ஆஃப் த ஹாரர்னு ரொம்பவே ஃபன்னான எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் போகிறோம். ஃபஸ்ட்டு ஷின்சான் வீட்டு பாத்தப்ப தான் காமிப்பாங்க. ஷின்சான் குளிக்க போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு மிச்சி வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. நான் தான் குளிச்சேன் 3 நாளைக்கு முன்னாடி, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் மிச்சி சொல்லுவாங்க, குளிச்சு 3 நாள் ஆகுது ஷின்சான், என்ன பண்ணுற அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. 3 தானே நான் ஆகுதுமா, ஏமா இப்படி பண்ணுறீங்க, நிம்மதியாக டிவி பார்க்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு மிச்சிக்கு ஃபோன் வரும். மிச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. மிச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நனாக்கோ, சொல்லு நனாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஷின்சான் பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பானா, பக்கத்தில் வந்து நிற்பான். என்னது வெளியே அழைச்சிட்டு போறியா, அவன்லாம் இப்போ தான் குளிக்கவே இல்லை நனாக்கோ, அவன் குளிச்சு எப்படி நனாக்கோ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி ஃபோனை பேசிட்டு வைப்பாங்க. அதுக்குள்ளே ஷின்சான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கணும், தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கணும் பாட்டு பாடிட்டு குளிச்சுட்டு இருப்பான். மிச்சி ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடும், நனாக்கும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஷின்சான் பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெஸ் போட்டுலாம் நிற்பான். நனாக்கோ சொல்லுவாங்க, ஷின்சான் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அழகா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஷின்சானுக்கு வெக்கம் வந்துடும். அதுக்கப்புறமா மிச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் நனாக்கோ, நீ இவனை அழைச்சிட்டு போகிறது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் தானே வந்திருக்க, வேறு யாராச்சும் வந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா நனாக்கோ ஃப்ரெண்டு ஷினாக்கோ என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஷின்சான் பார்த்து ஷாக் ஆகிடும், இவங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு. மிச்சி கேட்பாங்க, இவங்க யார், அவங்க சொல்லுவாங்க, அதுக்குள்ளே என்ன மறந்துட்டீங்களா, நான் தான் நனாக்கோ ஃப்ரெண்டு ஷினாக்கோ அப்படிங்குவாங்க. அவ்வளோதான் ஷின்சான் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டுருப்பாங்க கடைக்கு. பார்த்தீங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கடையும் நல்லா சூப்பராக இருக்கும். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஹவுஸ் தெரியும். இங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஷின்சானு அவங்க நனாக்குள்ள பேசிகிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப ஹாரராக இருக்கும், போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானும் லைட்டாக பயப்படுவான். ஆனால் வெளியே பயப்படாத மாரி காமிச்சிக்கிட்டு அவன் ஒரு திங்கிங் போடுவான். இப்படி போனால் நம்ம கெத்தை காமிக்கலாம், பேய் வரும், நனக்காக்கோ பயப்படுவாங்க, நம்ம கெத்தை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளானை போட்டுட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நனக்காக்கா போகலாம், பேயெல்லாம் இருக்காது, எனக்கு பயமே இல்லை, நம்ம போகலாம், பேயா நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாரர் ஹவுஸுக்கிட்ட போயிட்டு டிக்கெட் வாங்குவாங்க. அவன் சும்மா இல்லாமல் ரொம்பவே பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அவன். இதை பார்த்துட்டு 3 பேருமே நல்லா பயப்படுவாங்க. வந்துகிட்டு இருப்பாங்க. இடையில பார்த்தீங்கன்னா நனாக்கோ சொல்லுவாங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது, நம்ம வேணால் பின்னாடி போயிடுவோமா, அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் பயம் கொடுத்துக்கிறதுக்காக நிற்பார். அப்போ பார்த்தீங்கன்னா ஷினாகோ ஃபேஸை பார்த்து ஷினாகோ ஃபேஸை ரொம்ப கிட்ட காமிப்பாங்க. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த கயிறை வச்சு இழுக்க ட்ரை பண்ணுவார். இழுத்தோடனே அந்த எலும்பு கூட வரும். ஷினாகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட இவங்க தட்டி விட்டு அவருக்கு அடிப்படை வச்சுறாரு. அவர் பயந்துக்கிட்டே இந்த பக்கம் வரும்போது ஷினாகோ பேய் தான் சொல்லிட்டு அந்த பேயை போட்டு அடிக்கிற மாரி இவர் அடித்து துவைச்சி எடுத்துட்டாங்க. தூக்கி போட்டு அடிக்கிறது ரெஸ்லிங்கில் வர மாதிரி பண்ண ஷின்சான் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அவரும் ஓடி போவார். டக்குன்னு ஷினாகோ சொல்லுவாங்க, அடிக்கலாம் அடிச்சுவிட்டு எனக்கு பேய்னா ரொம்ப பயம், அதனால் பேயை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷின்சான் ஒரு மாதிரியாக பார்ப்பான் அவங்கள. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளானை சொதப்பிட்டு 2வது பிளானை சொதப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா டோரு கிட்ட நின்றுக்கிட்டு பேய் மாதிரி நிற்பார். அவர் பயம் கொடுத்ததுக்காக கிட்டக்க வரும்போது அவர் என்ட்ரி கொடுப்பார். என்ன மேடம் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவார். கிட்டக்க அவர் பேசும்போது ஷினாகோ ஃபேஸை டார்ச்சில் பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப பயந்து போயிடுவார், ஒரிஜினல் பேய் வந்துட்டான்னு சொல்லிட்டு. இல்லைக்கா நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஷினாகோ பின்னாடி வந்துட்டு என்ன சத்தம் கேட்டுச்சிங்க அப்படின்னு கேட்பான் நனாக்கோ. இது உள்ள தான் சத்தம் கேட்டுச்சு, எனக்கு தெரியல, இங்கே டிஃப்ரெண்ட்டாக சத்தம் கேட்குது, நம்ம முடிச்சு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் பயம் கொடுத்துருக்காங்க நிற்பாங்க. என்ன இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. 3 பேர் காமெடி பீஸ் தான் மாதிரி தான் இருக்காங்க, அப்புறம் எப்படி இவங்கள பயம் கொடுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா பாலத்தில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும். அதை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க இவங்க, யார் அந்த பொண்ணாக இருக்கும், பேயாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நனாக்கோ மேடம் ரொம்பவே பயப்படுவாங்க. இதை பார்த்து ஷின்சானுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நனாக்கோக்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அவனை நம்ம கெத்தை காமிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் போட்டுட்ருப்பான். நேரம் ஆக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுவும், ரொம்ப ஹாரராகவே இருக்கும் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஷின்சான் பார்த்தீங்கன்னா அந்த சீனை அப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவான். இந்த பேயா நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு, பேயே உன்னை பார்த்து எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போவான். கிட்டக்க போயிட்டு நீ இப்போ எந்திரிச்சு போறியா, நான் ஏதாச்சும் பண்ணட்டுமா, உன்னை பார்த்து எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஒரு ஹாரராக சிரிக்கும். பார்த்தீங்கன்னா சிரிக்கும் போது அது முடியெல்லாம் பறக்கும் போது ரொம்ப ஹாரராக இருக்கும் இந்த சீனு. ஷின்சான் பயப்படாத மாதிரி கிட்டக்க போயிட்டு அந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நனக்கொள்ள சொல்லுவாங்க, ஷின்சான் பின்னாடி வந்துருன்னு. ஷின்சான் பார்த்தீங்கன்னா பயப்படாத மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பான். சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அவன் பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரியாக சுற்றும் போது அந்த
பேயே பார்க்கும் வித்தியாசமாக. என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிகிட்டு இருப்பான். பண்ணிகிட்டு இருக்கும்போது சினோவுக்கு பின்னாடி கம்பு குத்தி அவங்க பயந்து அவங்க அந்த பேய் மேலே எச்சு துப்பி அந்த பேய் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். இதை பார்த்து ஷின்சான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். நம்ம கெத்த காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுவான். வாங்கினா கோக்கா எல்லோரும் முன்னாடி போயிடலாம் இந்த பேய் எந்திரிக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாலத்தில் ஒருத்தன் உளுந்து கிடக்க பார்ப்பாங்க எல்லாம். என்ன இவனும் சொதப்பிக்கிட்டானா, அப்புறம் யார் தான் அவங்கள பயம் கொடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் வருவார். சாரிப்பா எனக்கு வயிற்ற கலக்கனால பாத்ரூம்லேயே இருந்துட்டேன், இந்த கேரக்டரில் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த உனக்கு போல் அங்கே நடித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாரராக காமிப்பாங்க. ரொம்ப மிஸ்ட்ரியாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு இந்த சீனில். அதுக்கப்புறம் பார்ப்பாங்க அந்த பாலத்தை ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கும். அதுக்கப்புறமா எல்லோரும் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. பார்த்தீங்களா நனாக்கோ நான் பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நனாக்கோ ஆமாம் நீ ரொம்ப தைரியசாலி தாங்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் தட்டி விட்ருங்க. வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.